வியூவர்ஸ், நான் உங்கள் லோகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷில் யூனிட் 1ல் போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இதோடைய தமிழ் எக்ஸ்பிளைன், தமிழில் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க போயத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், யூனிட் 1 போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம், கேப்ரியல் ஒக்காரா. கேப்ரியல் ஒக்காரா என்ற ஒரு பொயட் இந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயத்தை எழுதியிருக்காரு. இதோட ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னா ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ முந்தி காலத்தில், ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பாடத்தலைப்பு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கேப்ரியல் ஒக்காரான்றவர் தன்னுடைய சன்கிட்ட வந்து சொல்கிறாரு, சொல்லிட்டு தன்னுடைய விருப்பங்களையும் சொல்கிறாரு. சன்கிட்ட வந்து அந்த காலத்தில், ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க, தனக்கு என்னென்னலாம் உன்கிட்ட இருந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சன்கிட்ட சொல்லி தன்னுடைய விருப்பங்களை சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் அந்த போயம்ஸ் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போயத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பார்ப்போம். ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா வந்து என்னென்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன் தே யூஸ்டு டு லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ் and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their eyes, black cold eyes, search behind my shadow. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில், மகன் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு காலத்தில் மகனே, தே யூஸ்டு டு லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ். அதாவது தே, இந்த இடத்துல தே வந்து என்னதுன்னா ஓல்டன் டேஸ் ஆஃப் பீப்புள், அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்குது. தே, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிரித்தாங்க. அது எப்படி சிரித்தாங்கன்னா, அப்படி மனசுக்குள்ளேருந்து சிரிக்கிறாங்க. ஆனால் அண்டு லாஃப் வித் தேர் ஐஸ், அவங்க அப்படி மனசுக்குள்ளேருந்து சிரிக்கிறது அவங்களுடைய கண்களில் அப்படியே வெளிப்படையாக தெரியும். ஆனால் பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத், இந்த இடத்துல தே வந்து மாடர்ன் டைம்ஸ் ஆஃப் பீப்புள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள். தே யூஸ்டு டு லாஃப் அப்படில், அதில் வந்து ஓல்டன் டேஸ் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத், இந்த ஸ்டாண்ட்ஸால், இந்த வரியில் வந்து தே வந்து என்னன்னா மாடர்ன் டைம்ஸ் ஆஃப் பீப்புள்னா, அதாவது நவீன காலத்து மக்கள். அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, ஆனால் அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க சிரிப்பில் வந்து என்னன்னா வெறும் பல்லை மட்டும் வச்சு, பல்லை காட்டி மட்டும் சிரிக்கிறாங்க. அவங்க வந்து மனசுக்குள்ளே ஐஸ், பிளாக் கோல்ட் ஐஸ், அவங்க மனசுக்குள்ளே வந்து அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு அதையோ பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாய் விட்டு சிரிக்கிறாங்க. சர்ச் பிஹைண்ட், ஆனால் அவங்க வந்து என்னை சர்ச் பண்ணுறாங்க. எப்படி சர்ச் பிஹைண்ட்னா, என்னுடைய நிழல் சர்ச் பண்ணுறாங்க. ஆஹா, இவனுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ சொத்து, எவ்வளோ பணம், எவ்வளோ புகழ், எவ்வளோ வசதி, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்களே தவிர மனசுக்குள்ளேருந்து அவங்க சிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செகண்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம். There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone, son. Now they shake hands without hearts, while their left hands search my empty pockets. அதாவது there was a time indeed, ஒரு காலத்தில், ஒரு காலகட்டத்தில், they used to shake hands with their hearts, கை கொடுத்தாங்க. மக்கள் வந்து யாரையாவது பார்த்தா கை கொடுத்தாங்க. ஆனால் வந்து அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, ஹார்ட்ஸ், அவங்க இதயத்திலேருந்து கொடுத்தாங்க. ஆஹா, இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பு இதோட கொடுத்தாங்க. பட் தேட்ஸ் கான், ஆனால் இப்போ அது இல்லை, இப்போ அது இல்லை மகனே. நவ், இப்போ இருக்கக்கூடிய மக்கள், தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், கை கொடுக்குறாங்க. ஆனால் வித்தவுட் ஹார்ட்ஸ், அவங்க மனசுலேருந்து, வித்தவுட் ஹார்ட்ஸ், அவங்க மனசுலேருந்து கை கொடுக்கலை. ஐயோ பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கை கொடுக்குறாங்க. ஆனால் ஒயில் தேர் லெஃப்ட் ஹேண்ட்ஸ், இப்போ ரைட் ஹேண்டில் வந்து நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுது. லெஃப்ட் ஹேண்ட் வந்து சர்ச் பண்ணுறது, என்ன சர்ச் பண்ணுதுன்னா மை எம்டி பாக்கெட்ஸ். ஆஹா, இவங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ வசதி இருக்குது, இவனை வச்சு நம்ம எப்படி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், இவன்ட்டு எப்படிலாம் பணத்தை கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து சர்ச் பண்ணுது.
ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து அவங்க வந்து ஷேட் அவங்க நிழலை வந்து சர்ச் பண்ணுது. செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து எம்டி பாக்கெட்ஸ் அவங்களுடைய அந்த எம்டி பாக்கெட்ஸை வந்து சர்ச் பண்ணுது. இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸாவோட மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஸ்டான்ஸா, feel at home. Feel at home, come again. They say, and when I come again and feel at home, once, twice, there will be no thrice. For then, I find door shut on me. அதாவது ஃபீல் அட் ஹோம், உங்கள் வீடு போலையே நினச்சிக்கோங்க, அதாவது ஃபீல் பண்ணுங்கள். கம் அகைன், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேசே சொல்கிறாங்க. அண்டு வென் ஐ கம், நானும் சரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அகைன் அண்டு ஃபீல், நானும் என் வீடு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அட் ஹோம், நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப. மொதல் தடவை ஒன்ஸ் மொதல் தடவை போகிறப்ப அது வந்து என்னுடைய வீடு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ட்வைஸ், ரெண்டாவது தடவை போகிறப்ப ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுறேன். தேர் வில் பி நோ த்ரைஸ், அதாவது மூணாவது தடவை அவங்க வீட்டுக்கு நான் போகிறப்ப. ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர் ஷட் ஆன் மீ, மூணாவது தடவை நான் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வீட்டினுடைய அந்த கதவுகள் வந்து எனக்காக திறக்கப்படலை. அதாவது அப்படி என்னென்னா, அவங்க வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் சேர்த்துக்குருவாங்க. அவங்க பணம் அப்படி இல்லாட்டி சும்மா வாய் வார்த்தைக்காக மட்டும்தான் வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க உபசரிப்பெல்லாம் அப்படி இருக்கும். பணம் இல்லைன்னா அவங்க வீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க டோர் வந்து இவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்ஸால் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஃபோர்த்து ஸ்டான்ஸா பார்ப்போம். ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ். So I have learned many things, son. I have learned to wear many faces like dresses. Home face, office face, street face, host face, cocktail face with all their conforming smiles like a fixed portrait smile. அதாவது ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி ஃபேஸஸ், நான் ரொம்ப முகங்களை வந்து கற்றுக்கிட்டேன் மகனே. இந்த காலத்தில் கூடிய மக்கள்கிட்டேருந்து நான் ரொம்ப முகங்களை கற்றுக்கிட்டேன். அது எப்படி? ஐ ஹவ் லேர்ன், நான் கற்றுக்கிட்டேன். டு வியர் மெனி ஃபேஸஸ், எப்படி? மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், அதாவது எப்படி நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தினம் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறோமோ, ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்ப எப்படி ஒவ்வொரு வகையான உடைகளை மாற்றமோ, அதாவது ஃபங்க்ஷனுக்கு ஒரு வகையான ட்ரெஸ், இன்சிடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி, வேறு ஏதோ பால் காய்ச்சா அப்படி வேறு ஒரு எப்படியோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு வகையான முகங்களை வந்து பயன்படுத்துகிறோம். ஹோம் ஃபேஸ், ஹோம்னா வீட்டில் என்னுடைய ஒரு முகம். ஆஃபீஸில் நிறுவனத்துலேயும் நான் ஒரு வகையான முகம். ஸ்ட்ரீட் ஃபேஸ், என்னுடைய தெருவில் நான் ஒரு விதமாக முகத்தை காட்டுறேன். ஹோஸ்ட் ஃபேஸ், ஹோஸ்ட்னால் கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுறாங்களா, அப்போ வந்து ஒரு ஃபேஸ். அப்போது ஒரு நல்லா கலகலன்னு சிரிச்சாப்பில் ஒரு போலியான ஒரு சிரிப்பான முகம். காக்டைல் ஃபேஸ், இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபிக்ஸ்டு, அதாவது ஒரு ஃபிக்ஸான ஒரு முகம், ஃபிக்ஸ்டு எமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து காக்டைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ், அதாவது லைக்டியாக ஃபிக்ஸ்டு போர்ட்ரைட் ஸ்மைல், அதாவது எப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறப்ப எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக லைட்டாக ஸ்மைல் பண்ணுறோமோ, போர்ட்ரைட்னா பிக்சர் அப்படின்னு அர்த்தம், எப்படி ஸ்மைல் பண்ணுறோமோ அதுபோல் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ், எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்மைல், ஒரு ஆளை பார்த்தா அப்படி லைட்டாக சிரிச்சுக்கிறது, அந்த மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. அடுத்த ஸ்டான்ஸாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ ஹாவ் லேர்ன் டு, நான் இன்னும் நிறையாவது கற்றுக்கிட்டேன். டு லாஃப் வித் ஒன்லி மை டீத், எப்படி என்னோடய பல்லால் நான் சிரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். எப்படி என் பல்லால் சிரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். அண்டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட்ஸ், எப்படி போலித்தனமாக கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன் டு கே, இப்போ யாராவது நம்ம இப்போ பார்த்தா யார்கிட்டேருந்து இப்போ வந்து யார்கிட்டையாவது இப்போ வந்து பிரிகிறப்ப வந்து குட் பை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மையில் வந்து குட் பாய் கிடையாது. அதோடைய மீன் என்ன? குட் ரிட்டர்ன்ஸ். ஆஹா, இவன் தொல்லையிலேருந்து ஒளிஞ்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. டு சே கிளாட் டு மீட் யூ,
நம்ம யாராவது பார்த்தோம்னா கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் பீயிங் கிளாட், ஆஹா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டு சே இட்ஸ் பீயிங் நைஸ் டாக்கிங் டு யூ. ஆனால் நம்ம சொல்லுவோம், ஆஹா நீங்கள் பேசுகிறது வந்து நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆஃப்டர் பீயிங் போர்டு, ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஆஹா ரொம்பமாக அறுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதான் கிளாட் டு மீட் யூனா நம்ம யாரையாவது பார்க்குறப்ப ஆஹா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே என்னென்னா ஆஹா இவன் பார்த்தாச்சா அவ்வளோந்தேன் அப்படின்ற மாதிரி. அண்டு டு சே அண்டு ஆனால் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம்னா ஹேட்ஸ் நீங்கள் பேசுகிறது வந்து நல்லா சூப்பராக நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே ஆஹா ரொம்பமாக அறுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க அடுத்த ஸ்டான்ஸாக பார்ப்போம். பட் பிலீவ் மீ சன், I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only me my teeth like a snake's bare fangs. அதாவது பட் பிலீவ் மீ சன், நான் கற்றுக்கிட்டேன். ஐ வாண்ட் டு பி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் மகனே. ஐ வாண்ட் டு பி ஆனால் நான் இன்னும் கற்றுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு பி நான் திரும்ப கற்றுக்குறேன். ஐ வாண்ட் வாட் ஐ யூஸ்டு டு பி, அது உன்னால் முடியும். வென் ஐ வாஸ் லைக் யூ, அதாவது உன்னுடைய நிலையான சிரிப்பு, கள்ளம் கவடமில்லாத சிரிப்பு, உன்னோட உண்மையான அந்த கைக்குலுக்கள், அதை வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வாஸ் லைக் யூ, அதை நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். நான் இப்போ கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா எப்படி போலியாக சிரிக்கிறது, எப்படி போலியாக கை கொடுக்கறது. மியூட்டிங் திங்ஸ்னால் மியூட்டிங்னா அன்ரீல் அப்படின்னு அர்த்தம். அன்லேர்ன் நான் வந்து தப்பாக கற்றுக்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு லேர்ன், நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ வாண்ட் டு ரீலேர்ன், அதில் வந்து நான் எதை திரும்ப கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஹவு டு லாஃப், எப்படி உண்மையாக சிரிக்கிறது. ஃபார் மை லாஃப், எப்படி உண்மையாக சிரிக்கிறது அப்படின்னு கற்றுக்க விரும்புகிறேன். ஆனால் இப்போ நான் சிரிக்கிறது ஃபார் மை லாஃப் இப்போ நான் சிரிக்கிற இந்த சிரிப்பை வந்து மிரர் கண்ணாடியில் நான் பார்க்குறப்ப ஷோஸ் ஒன்லி மை டீத், என் பல்லு மட்டும்தான் தெரியுது, அதில் சிரிப்பு இல்லை. என் பல்லு மட்டும்தான் தெரியுது, அதில் சிரிப்பு இல்லை. இப்போ நான் சிரிக்கக்கூடிய சிரிப்பில். ஆனால் அந்த பல்லை பார்க்குறப்ப எப்படி ஒரு பாம்போட பல்லு நல்லா விஷம் நிறைஞ்சு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கொடூரமாக இருக்கோ, அதுபோல் இப்போ என் பல்லு அந்த கண்ணாடியில் தெரியுது. நான் உன்கிட்டேருந்து அந்த திரும்ப ஒரு மனசார சிரிக்கிறது எப்படின்னு கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். லாஸ்ட்டு ஸ்டன்ஸாக பார்ப்போம். ஷோ மீ சன் ஹவு டு லாஃப், எனக்கு சொல்லித்தா எப்படி உண்மையாக சிரிக்கிறதுன்னு சொல்லித்தா. ஷோ மீ ஹவு, திரும்ப சொல்லித்தா. ஐ யூஸ்டு டு லாஃப் அண்ட் ஸ்மைல், எப்படி சிரிக்கிறது, எப்படி ஸ்மைல் பண்ணுறது. அதாவது லாஃப்னா வந்து வாய் விட்டு சிரிக்கிறது, ஸ்மைல்னால் அப்படியே வந்து புன்னகை, அதாவது லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ, எனக்கு திரும்ப அதை சொல்லித்தா, நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், விரும்புகிறேன். ஐ வாஸ் லைக் யூ, அதை நான் விரும்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போயத்தில் வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பார்த்தோம். அதாவது இந்த போயத்தில் வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், என்னென்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து இந்த இங்கிலீஷ் ஒன்ஸ் அப்பான் எ டைம் போயம் வழியாக கேப்ரியல் ஒக்காரான்றவர் நமக்கு சொல்லித்தராரு. சூப்பரான ஒரு போயம். இந்த தமிழ் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.